இப்போ 2021 திமுக ஜெயிக்குது. இப்போ 2026 அடுத்த எலெக்ஷன். இந்த கம்ப்ளீட் 5 இயர்ஸ்ல அண்ணா திமுக மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள், திமுக ஆட்சியின் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள், அந்த ஆட்சியினுடைய அவலங்கள், திட்டங்கள் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அண்ணா திமுக மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் அப்படின்னா இதுதான் அதிகம். தராசட்டில் வச்சோம்னா இதுதான் அண்ணா திமுக மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் தான் அதிகமா இருக்கும். இப்போ அந்த வைக்கப்பட்ட விமர்சனங்கள் எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி ஓரளவு மேக்சிமம் வந்துருச்சு. புரிந்து கிடக்கும் அண்ணா திமுக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றேன். இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கட்டும், இந்த நடுநிலை பத்திரிகையாளர்கள், இவங்க எல்லாமே தொடர்ந்து என்னன்னா திமுக ஆட்சியில இவ்வளவு அவலங்கள் நடக்குதுன்னு யாராவது பேசுனாங்களா? ஏதாவது விவாதம் வச்சாங்களா? எதுவுமே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் அதிமுக பல பிரிவுபட்டு கிடக்கிறது, பாஜகவோட சேர்ந்துருச்சு, அடிமையா இருக்கு, டெல்லி தான் அவங்களுக்கு தலைமை, எவ்வளவு பேச்சு. அதாவது திமுக ஆட்சியின் அவலங்களை பற்றி யாராவது கூறினார்களா? கிடையவே கிடையாது. நாங்க என்ன சொல்லணும், 10 வருடம் தொடர்ந்து ஆட்சியில் வந்தோம்ல, 2011 அந்த 10 ஆண்டு காலத்துல நாங்கள் ஆட்சியை எந்த மாதிரி நடத்தணும், ஆட்சியில் ஏதாவது குறைபாடு இருக்கா, அதை பத்தி தானே பேசணும். ஒரு தலைவர்களோ ஒரு இது ஒரு கட்சி எதிர்கட்சியா இருக்கட்டும், இல்ல இப்ப எங்களுக்கு எதிர்கட்சி திமுகங்கிறப்ப திமுக நாங்கள் 10 ஆண்டு காலம் நாங்க ஆட்சி புரிந்தப்ப என்ன தவறுகள் செய்தோம், என்ன ஆட்சி, என்ன மாதிரி ஆட்சியை கொடுத்தோம் அப்படிங்கிறதான பேசணும். அதெல்லாம் விட்டுருவாங்க. ஏன்னா ஆட்சியை குறை சொல்வதற்கு எதுவுமே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் குறை சொல்வதற்கு எதுவுமே இல்லை.